விடாமுயற்சி வந்ததுன்னா நமக்கு ஸ்க்ரீன் கம்மியாக கிடைக்கும். அது ரியாலிட்டி. அது அஜித் சாருக்குள்ள ஃபேன் ஃபாலோவர்ஸு ப்ளஸ் வந்து அந்த படத்தோட பட்ஜெட்டு, அஜித் சாரோட ஸ்ட்ரென்த் அது. நீங்கள் எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தரை மோதும்போது அவன் ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சு மோதணும். நீங்கள் அஜித் சார்ட்டெலாம் நிற்கிறதுலாம் வந்து அது ஆரோக்கியமாக இருக்காது. நான் என்ன நினச்சேன்னா விடாமுயற்சி வந்து கொஞ்சம் டிலே ஆகும்ன்றது எனக்கு வந்து நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஓகே ஓகே. அப்போ நம்ம டேட்டு போட்டு இப்போ இன்றைக்கி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, நேற்று நைட் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்டை நான் யூஸ் பண்ண முடியாது. சூப்பர். என்னென்னா வந்து ஓவர்சீஸ்க்கு நான் கண்டென்ட் கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே ஓவர்சீஸ் கண்டென்ட்லாம் கொடுத்து நான் ஃபைனல் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் என்ன மைண்டில் வச்சுருந்தேன்னா, விடாமுயற்சி வந்தால் நம்ம அடுத்து தள்ளிக்குவோம், வரலைன்னா நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கான அந்த வாய்ப்பு வந்து அங்கே தான் மிஸ் ஆகிடுச்சு. விடாமுயற்சி வரும்னு நம்பிக்கிட்டே இருந்ததுனால நிறைய பேர் வர முடியல. நான் அதில் என்ன பண்ணேன்னா, வந்தால் பின் வைக்கணும். என்ன இருக்குது, தப்பு இருக்குது? வந்தால் பின் வாங்கிக்கலாம். நம்ம ஏன் கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணணும்? நம்ம சென்சாருக்கு அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லி நான் ஓவர்சீஸ்லாம் முன்னாடி அனுப்பிச்சிட்டேன்.